ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு மாயா கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து கிஷோர் வந்து ஜானகிகிட்ட வந்து பேசுகிறாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இனி நம்ம ஆட போகிற ஆட்டமே வேறையாக இருக்கணும். கார்த்தி, உன்னை வச்சு தான் வந்து நான் மொத்த குடும்பத்தையும் ரகுராம் குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். என்னை வந்து முதல் மரியாதை கொடுக்காம இத்தனை வருஷம் வந்து என்னை கஷ்டப்படுத்தி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமன்னு வாக்கு கொடுத்து என்னை ஏமாத்தினானே, பொறுத்திருந்து இத்தனை வருஷம் கழித்து எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இது நான் சொன்னால் நீ எல்லாமே கேட்ப இல்லை கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஏமா இவ்வளோ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? கார்த்தி வந்து நம்ம சொன்னால் வந்து ஒரு வார்த்தை கூட தட்ட மாட்டான், அதனால் நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, தனா வந்து நீ மனசு வந்து பூரா வந்து அவள் ஓன் ஞாபகத்தோட அது மட்டுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அவளை வந்து முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு எந்த ஒரு சின்ன துளி கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. உன்னை வச்சு தான் வந்து நம்ம வந்து பெரிய ஆட்டம் ஆட போகிறோம். அவள் வந்து தினம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை படுறதை பார்த்துட்டு ரகுராம் குடும்பமே வந்து தவிக்கணும். அது வந்து சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தோட ஆணி பேரே நம்ம கையில் கிடச்சிருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது கார்த்தி அப்படின்னோன்னா, அது எப்படி அத்தை நான் விட்டுருவேன், நீங்கள் கவலையே படாதீங்க. தினம் வந்து நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரியே வந்து நான் அவளை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து தனா வந்து ரொம்ப ஏக சந்தோஷத்தில் இருக்காங்க. கரெக்டாக வந்து பேகு வந்து திறந்து பார்க்கலான்ட்டு எடுக்கிறாங்க பேகை. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம மாயாவும் சீனுவும். வந்தோடனே தனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், யாருக்காவது தான் ஆசைப்பட்டது வந்து லட்டு மாதிரி கையிலேயே வந்து நிற்குமா? தனா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நானாக ஆசைப்பட்டது விதிப்படி போகலான்னு வாழலான்னு நினச்சேன். அது எனக்கே கிடைக்கும்போது, ஒரு விட்டு போன பொருள் வந்து கைக்கு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே என்ன சத்தம் வருது அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட ஏது ஃபோனு அப்படின்னோடனே, கம்யூனிகேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதனால தான் கார்த்தி வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அடிப்பாவி, இத்தனை நாளாக நான் வீட்டில் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கமுக்கமாக இருந்திருக்க பாரு. இங்கே பாரு மாயா, இவள் வந்து லேசுப்பட்டவ கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆசைப்பட்டதை வந்து சத்தம் இல்லாமல் நிறைவேற்றிக்கிறா பாரு. நம்ம தான் வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப, யார் ஃபோன் பண்ணுறா? கார்த்தி தான் அப்படின்னப்ப, சரி சரி நீங்கள் லவ்வை கண்டினியூ, ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சீனு மாயாவும் செம கோவத்தில் வந்து தனா வந்து திட்டுறாங்க இவங்க கார்த்தியை. ஆமாம், உங்களை நினச்சி நான் 2 நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா ஏற்கனவே மாப்பிள்ளை நீங்கள் தானே, உங்களுக்கு தெரியும் இல்லை, அப்பாவுக்கும் தெரியும். அந்த விஷயத்தை ஏன் சொல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளில வர லெவலுக்கு கஷ்டப்படுத்துனீங்க அப்படிங்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை, நீ வந்து எனக்காக எவ்வளோ தூரம் வருவேன்னு நான் பார்க்குறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனா ஏன் இவ்வளோ கோச்சிக்கிற அப்படின்னு சொன்னப்போ, நம்ம காதல் வந்து ஜெயிச்சதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம பேசுவோம், அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லி சந்தோஷமாக ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து, என்ன கார்த்தி, அவன் வந்து உன்னை முழுசாக நம்புறாளா அப்படின்னு கேட்குறேன். நல்லா நம்புறா, அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்க. நான் சொல்கிறத தவிர்த்து நீ வந்து அவள் பக்கம் சாயெல்லாம் நினச்ச, உன்னையும் சேர்த்து அவளையும் சேர்த்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்றப்ப, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத தாண்டி நான் ஒரு சின்ன இம்மி கூட செய்ய மாட்டேன் அப்படின்னோடனே, அதுதான் எனக்கு வேணும். இந்த ரகுராம் குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தியா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்து ரகுராம் கண்ணில் வந்து தண்ணியாக வரணும், பொழுதன்னைக்கு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கணும், தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீனும் மாயாவும் மாடியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பெரியப்பா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, சீனுவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம விஷயத்தையும் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓகே பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் முதல்ல வந்து விளையாட வந்து பயப்படுவோம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் எல்லாத்துக்குமே இப்போல்லாம் முடியாதுங்கிற வார்த்தையே சொல்லாமல் சரி சரின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னப்ப, மாயா எனக்கும் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்குது, நல்லாவே தெரியுது. அவர் முன்னாடி கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே மாதிரி யோசிப்பார், இப்போ வெளிப்பக்கம் நின்று எல்லாத்தையும் எது சரின்னு எது தப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனாவோட பிரச்சனைங்கிற வேற,
நீ வந்து இப்போ ரொமான்டிக் மூடுக்கு போகாத அப்படின்னோடனே, சேச்சா நம்ம விஷயம் வந்து நிச்சயமாக ஏற்றுப்பார் அப்படின்னா, அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தனா விஷயத்தில். நம்ம பிரச்சனை இல்லை, சாருன்னு ஒருத்தி இருக்கா, நம்ம சம்மதம் வாங்கணும், அதெல்லாம் யோசிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு நீ சொன்னோன்னே எனக்கு இப்போ ரொமான்டிக் மூடு வந்துச்சு அப்படின்னு கரெக்டாக வந்து மாயா வந்து ஹக் பண்ணிவிட்டு தலையை தடவி சொல்கிறாங்க. நம்ம நிச்சயமாக வந்து நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, எக்காரணம் கொண்டு உன்னை வந்து நான் கைவிட மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து கரெக்டாக பார்த்துடுறாப்புல நம்ம ஜானகி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இவங்க வேற இப்படியே எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, சரி நம்ம போய் வந்து பேசிடலாம் அப்படின்ட்டு ரகுராம்கிட்ட பேசலான்ட்டு வராங்க. பேசுகிறப்போ வந்து கரெக்டாக தனா வந்து எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பான். ஆனால் மாயா வந்து அந்த சபையிலேயே வந்து நான் சொல்லலைன்னா அவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பாள். அவன் முகத்திலேயே தெரிஞ்சு விருப்பம் இல்லைன்னு. எது எப்படியோ ஆனால் மாயா வந்து போக போக தான் அவளை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து அவளோட வாழ்க்கை வந்து தனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாயாவோட வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் போகணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் ஆண்டவா, நல்லபடியாக சீனு மாயா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா காரில் வந்து அடுத்த நாள் வந்து இறங்கி வர்றாப்புங்க. கோவிலில் இருக்கிறப்ப வந்து கிஷோர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டாப்புல. வந்தோடனே என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்கப்பா அப்படின்னோடனே, வேறு என்ன உன் கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சிடலான்ட்டு தான், தனா கல்யாணம் முடிகிறப்ப உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், அதான் பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க. எனது சீனு கல்யாணமும் மாயா கல்யாணம் ரெண்டுத்தையும் வந்து இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு பேச போகிறாரா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.